எங்களது அண்ணனின் உயிரை காப்பாற்றுங்கள் பிரபு. தாங்கள் எனக்கு செய்து காட்ட வந்திருக்கிறீர்களா? இந்த ஜோதிட கலையை எவ்வாறு கணிப்பதென்று? கம்சா, நான் உனக்கு கூற வந்ததே வேறு. இந்த முதல் ஜாதகம் இந்த பாலகன் பலராமனுடையது. இவன் பிறந்தது ஆவணி மாதம் வளர்பிறை சஷ்டி திதியில், சுவாதி நட்சத்திரத்தில், மதிய வேளையிலாகும். மாறாக இந்த ஜாதகம் அசரீரி குறிப்பிட்ட அந்த பாலகனுடையதாகும். இந்த ஜாதகத்தின்படி அந்த பாலகனின் பிறப்பு ஆவணி மாதம் தேய்பிறையில் அஷ்டமி திதியில் நள்ளிரவு நேரத்தில் நடந்துள்ளது. கம்சா, இந்த பாலகனின் ஜாதகத்தில் தான் உன் மரணம் உள்ளது. கம்சா, துலாம் லக்னத்தில் பிறந்த இந்த பாலகன் ஏமாற்றுவதை சற்றும் அறியாதவன். அவன் அகத்தின் அழகே முகத்தில் தெரிகிறது. கம்சா, இந்த பாலகன் எந்த விதத்திலும் உனது மரணத்திற்கு காரணமாக மாட்டான். இது சஷ்டமி. அது அஷ்டமி. இது வளர்பிறை. அது தேய்பிறை. மதிய வேளை, நள்ளிரவு வேளை. இந்த ஜாதகங்கள் சரியானதுதான் என்றாலும் நீங்கள் உண்மையைத்தான் கூறுகிறீர்கள் என்று நான் எதை வைத்து நம்புவது? கம்சா, இந்த உலகமே அறியும் என்னை பற்றி இந்த கர்காச்சாரியார் எந்த சூழ்நிலையிலும் எதை பற்றியும் பொய்யுரைக்க மாட்டார் என்று. என்னை நம்புவதோ நம்பாமல் இருப்பதோ உன்னுடைய பொறுப்பாகும். கம்சா, எனது கடமை உனக்கு உண்மையை தெரிவிப்பது. அதை செய்துவிட்டேன். இனி உண்மை எது பொய் எது தீர்மானிக்க வேண்டியது நீதான். உண்மை பொய், பொய் உண்மை. இது என்ன வழிகாட்டுதல் குருதேவரே? நீங்கள் என்னை இரு வழிகளுக்கு முன்னால் நிறுத்தி உள்ளீர்கள். ஆயினும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். எனது வழியை தேர்ந்தெடுக்க எனக்கு தெரியும். கடவுள் கம்சன் தன் வழியை தானே தேர்ந்தெடுப்பான். ஜோதிட சாஸ்திரத்தின் பெரும் பண்டிதர், யது வம்சத்தின் குலகுரு மாமுனி கர்காச்சாரியாரே, தங்கள் மீது முழு நம்பிக்கை உள்ளது. உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறேன். ஜாதகத்தின்படி இந்த சிறுவன் அந்த சிறுவன் அல்ல. ஆனாலும் இதனால் என்ன பெரிய வித்தியாசம் வந்துவிடப் போகிறது? நான் ஏற்கனவே ஒரு பாவி. அக்கிரமக்காரன், துஷ்டன், எத்தனையோ கொலைகள். இல்லை 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 இல்லை, முக்தி. எத்தனையோ சிறுவர்களுக்கு நான் முக்தி அளித்திருக்கிறேன். இவனுக்கும் அளித்து விட்டு போகிறேன்.
பிரபு, பாவி கம்சன் ரிஷி கர்காச்சாரியர் புரிய வைத்த பிறகும் கூட தன் முடிவை மாற்றிக்கொள்ள ஏன் மறுக்கிறான் பிரபு? தேவி, இது கம்சனுடையது மட்டுமல்ல, மாறாக இப்புவியில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய குணமும் ஆகும். உண்மையினை அறிந்தும் கூட அகங்காரத்தின் வசத்தால் அவன் தனது தவறான முடிவிலிருந்து பின்வாங்க மறுக்கிறான். இவ்வாறு அவர்கள் செய்வதால் அது அவர்களுக்கே தீங்காக விளையும். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கும் பிரபு? கம்சன் எவ்வாறு தன் முடிவை மாற்றிக்கொள்வான்? தேவி, எதுவரையில் மனிதன் அகங்காரத்தில் வசப்பட்டிருக்கிறானோ அதுவரையில் அவன் தனது பொய்களையும் கூட உண்மை என நம்பும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பான். ஆனால் அகங்காரத்தை விட்டொழிய வெகு காலம் ஆகும் தேவி. எல்லோரும் முயற்சி செய்து விட்டீர்கள். நீங்கள் உங்கள் ஜோதிடத்தை கொண்டு வந்துள்ளீர்கள். இவர் தன் கற்பனை கதையை வசுதேவனும் தேவகியும் கூறுகிறார்கள். அவன் இவர்களது புதல்வனே இல்லையாம். இறுதியாக அவன் தன்னைத்தானே உலகத்தை ரட்சிப்பவன் என்று சொல்லிக் கொள்பவன் சக்கரதாரி. அவனும் தன்னுடைய எல்லா மாய லீலைகளையும் செய்து பார்த்து விட்டான். ஆனால் கடவுள் கம்சனின் முன்னால் எந்த முயற்சியும் வெல்லாது. அவன் தேவகியின் 8வது புதல்வன் ஆனாலும் இல்லை என்றாலும் அவனது மரணம் என் கையால் தான் என்று எழுதப்பட்டுள்ளது. மன்னர் கம்சரே, என்னை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு தெரியும். ஆனால் நான் அமைதியாக இருந்ததற்கு காரணம் உங்களுக்கு புத்தி வந்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் உங்களுக்கு புரிந்ததெல்லாம் யுத்தத்தின் பாஷை மட்டுமே. ஆகையால் நான் உங்களுக்கு உங்கள் மொழியிலேயே புரிய வைக்கப் போகிறேன். பிரபு, இது என்ன? சேஷ அவதாரமான பலராமன் திடீரென்று கோபம் அடைந்து விட்டார். தேவி, நிகழக்கூடாது என்று நான் நினைத்தது நிகழ்ந்து விட்டது. இயல்பிலேயே கோபகுணம் கொண்ட ஆதிசேஷனை சாந்தப்படுத்துவது என்பது இயலாது. அவருடைய இந்த கோபமானது கம்சனுடைய அகங்கார அக்னிக்கு நெய் வார்ப்பது போலாகும். அப்படியானால் என்ன செய்வது பிரபு? நமக்கு ஆகக்கூடிய சக்திகள் இருந்தும் சேஷ அவதாரமான பலராமன் கம்சனை வதம் செய்ய முடியாதா? ஆனால் கம்சனோ தங்கள் உரியவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதில் முதன்மையாக இருக்கின்றான். விடுவியுங்கள். இந்த விஷ்ணு தூதன் சாதாரண அஸ்திரங்களால் மரணமடைய மாட்டான். இவனது மரணம் அமோக அஸ்திரங்களால் மட்டுமே நிகழ முடியும். நாராயண நாராயண பிரபு, இது கம்சனின் அஸ்திரங்களில் சிறந்த அமோக சக்தி. இதன் தாக்குதல் விபரீதமானது பிரபு. இந்த அண்டத்தில் தேவ, யக்ஷ, நாக, நர எவராயினும் இதன் தாக்கத்திலிருந்து தப்பிக்க இயலாது. ஒருவேளை அவ்வாறு நிகழ்ந்துவிட்டால் நந்தகுமாரரின் லீலைகளுக்கான சாட்சிக்கானவர் என்ன ஆவார்? ஆம் பிரபு, சேஷ அவதாரம்தான் தங்களின் அனைத்து லீலைகளுக்கும் ஆதாரம் ஆவார். அவரது முடிவு ஒரு அரக்கனின் கைகளிலா நிகழ்வது? தங்கள் பக்தனுக்கு தீங்கு நிகழ விடுவீர்களா பிரபு? தேவி, எவ்வாறு ராம அவதாரத்தில் ஆதிசேஷனான லட்சுமணனுடைய உயிரை காக்கும் பொறுப்பு ராமனுடையதோ அதுபோல இன்றும் இந்த கிருஷ்ண அவதாரத்தில் ஆதிசேஷனான பலராமனை காக்கும் பொறுப்பானது கிருஷ்ணனுடையது.
விஷ்ணு தூதனே பலராமா, இனி இந்த உலகத்தில் எவராலும் உன்னை காப்பாற்ற இயலாது. கபடதாரி விஷ்ணுவாலும் கூட. நில் 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 நில். யாரது என் தடத்தில் தடையிடுவது? கடவுள் கம்சனுக்கு ஆணையிடுவது யார்? வீரம் இருந்தால் எதிரில் வா. அகம் சர்வஸ்திரஹஸ்தி கம்சா. நான் எங்கும் நீக்கமர நிறைந்தவன், எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கின்றேன். யார் நீ மயிலிறகுதாரி? எவரை நீ கணப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? அவரை இனம் காண இயலவில்லை. பீடிகை போடாதே, உண்மையை கூறு. யார் நீ? அகம் சர்வஸ்ய பிரஹோமதா சர்வம் பர்வர்த்ததே. கம்சா, அனைத்து அருளுக்கும் காரணம் மற்றும் பொருளுக்கான காரணமும் நானே. அனைத்து ஜீவராசிகளிலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவும் நானே. ஆதியும் நானே, நடுவில் இருப்பதும் நானே, அந்தமும் நானே ஆவே. ஆதித்ய நாமம் விஷ்ணு ஜோதேஷ்னா ரவிரன்ஷுனா. நானே அண்டத்தின் மூலமாவே ஒளியாக மிளிரும் கதிரவனும் நானே. நட்சத்திரங்களிடையில் இருக்கும் சந்திரனும் நானே. ருத்திரர்களில் சிவனாவே. யட்ச ராட்சதர்களுடைய செல்வத்தின் தேவன் குபேரனும் நான். அடிப்பணிவது பக்தராஜன் பிரகலாதனும் நானே. கம்சா, உலகின் அனைத்து புரோகிதங்களின் பிரகஸ்பதி ஞானம் நான். சேனாதிபதிகளில் கார்த்திகேயன் நான். சஸ்திர வித்தைகளில் ராமனும் நான். நீர்நிலைகளில் கடலும் நானே. பர்வதங்களில் இமயமும் நான். நதிகளில் கங்கையும் நானே. கொடூரர்களுக்கு காலனும் நானே. வெற்றியும் நானே. நானே வீரம், நானே பலமும் ஆவே. அண்ட பேரண்டத்தின் ஆதியும் நானே. மையமும் நானே. அந்தமும் நானே. அனந்தமும் நானே. மற்றும் கம்சா, சுழியையும் நானே. நீ கூறுவது அனைத்தும் இறைவனுக்குரிய அம்சங்களாகும். அந்த கடவுள் நீ அல்ல.
நானாவேன். ஏனென்றால் நானே கடவுள். கடவுள் கம்சன். கம்சா, உன்னை நீயே கடவுள் என்று எண்ணிக்கொள்ள காரணமும் நானே ஆவேன். ஏனெனில் உன்னில் உறைந்திருப்பது நான். அகம் பிரம்மாஸ்மி. கம்சா, உன்னுள் இருப்பதும் என் அம்சமே. நீயும் கடவுளாக வேண்டும் என்று எண்ணினான். அதற்கு நீ முழு மனதோடு என்னைத்தான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஏற்றுக்கொள்வதா? உன்னை நான் ஏற்றுக்கொள்வதா? உன் மீது பக்தி கொண்டு அடிமையாவதா? இதைவிட எளிய ஒரு வழி உள்ளது. அது உன்னையே கொன்று விடுவது. அதன் பிறகு இந்த பேரண்டத்தில் ஒரே ஒரு கடவுள் மட்டுமே. அந்த ஒருவனும் கடவுள் கம்சன். கம்சா, என்னை நீ கொல்ல வேண்டும் என்றாலும் அதற்கான மார்க்கமும் ஒன்றே, என்னை ஏற்றுக்கொள்ளுதல். நானே உன்னோடு கலந்து நானாகவே மறைந்தும் விடுவேன். கம்சா, இதுவே பரம ரகசியமாகும். என்றும் பக்தியால் மட்டுமே என்னை வெல்ல இயலும். நிகழாது. இது நடக்கக்கூடியதல்ல. கம்சா, உன்னை சுற்றி நிகழ்வதனைத்தையும் பார். இங்கு நிகழக்கூடியது அனைத்தும் நீ ஆற்றும் செயலும் சேர்த்து. இந்த அண்டத்தில் நிகழும் அனைத்தும் என்னுடைய லீலைகளின் விஸ்தாரமாகும். நீ சிந்திக்கும் அனைத்தும், நீ எடுக்கும் தீர்மானங்களும் எனது விருப்பமே ஆகும். நீ ஆற்றும் செயல்கள் நான் தீர்மானித்து செய்ய வைத்தவை. ஏற்றுக்கொள்ள முடியாது. நானே கடவுள், மிக சக்தி வாய்ந்தவன். நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றே உனது இறுதி நாள் ஆகும். கம்சா, உன் அகங்காரத்தை விட்டுவிடு. அதுவே உனக்கு உசிதமானது. இன்று நீ மடிவது உறுதி, மயிலிறகுதாரி. இது நிச்சயம் அந்த சக்கரதாரி விஷ்ணுவின் மாயைதான். ஆனால் நான் அந்த கபடதாரியின் மாயைகளை வீழ்த்தியே தீருவேன். நாராயண நாராயண. பிரபு, இன்று தாங்கள் கம்சனுக்கு இந்த உலகத்தின் உண்மையை புரிய வைத்தது மட்டுமல்லாமல் அத்துடன் இந்த உலகத்திற்கு நந்தகுமாரரின் உண்மை ரூபமான இந்த திவ்ய ரூபத்தை பரமாவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணர் என அழைக்கப்பெற செய்து விட்டீர்கள். பிரபு, உங்களது இந்த அத்வைத ரூபத்தின் பரம ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு மாமுனிவர்கள் யுக யுகங்களாய் தவம் செய்கிறார்கள். அதை தங்கள் கருணையினால் கம்சன் எளிமையாகவே பெற்றுவிட்டான். பிரபு, எனக்கு முழுவதுமாக நம்பிக்கை உள்ளது. கம்சனும் தனது அதர்ம வழியை நிச்சயம் விட்டு விடுவான். ஆனால் அது சாத்தியமானதா தேவமுனிவரே? பல ஜென்மங்களில் செய்த பாவங்களினால் கம்சனின் ஆத்மாவும் களங்கமாகிவிட்டது. இப்படி ஒரு மனிதனால் தனது வாழ்நாளிலே தர்மத்தின் வழியை ஏற்றுக்கொள்ள இயலாது. தேவி, கம்சனுக்கு இனி எஞ்சியுள்ளது 2 வழிகள்தான். முதலாவது, அவன் தன் அகங்காரத்தை விட்டு தர்ம வழியில் பயணித்தான். அதன் பிறகு முக்தி அடைவான். அதற்கு மாறாக இந்த பரம ரகசியத்தை அறிந்த பிறகும் அதர்மத்தின் வழியில் சென்றான். அவனது மரணமானது உறுதியாகிவிடும். தேவி, இனி நிர்ணயிக்க வேண்டியது கம்சனே. அவன் விரும்புவது முக்தியையா அல்லது முடிவையா? நில் சிறுவனே.
ம்